வணக்கம். ஹரிச்சந்திரா செய்திகள் வாசிப்பவர் ராஜீவ்காந்தி. தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆணைப்படி சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பயர்நத்தம் ஊராட்சியில் ஏரி நிரம்பி வீடுகளுக்குள் புகுந்தது. மக்கள் அவதியில் தவித்து வந்தனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆணைப்படி விளையாட்டுத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜன் அவர்கள் மேற்பார்வையில் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பி பழனியப்பன் அவர்கள் மற்றும் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள், தருமபுரி மாவட்ட உயர் காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன், பாப்பிரெட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் பி.எஸ். சரவணன் அவர்களின் முயற்சியால் 200க்கும் மேற்பட்டோருக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். இந்நிகழ்வில் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாட்சியர் வள்ளி, ரெகுலர் வீடியோ செல்வம், ஏஇ திலீபன், விஏஓ இளங்கோ, பொம்புடி காவல்துறை கண்காணிப்பாளர் விக்னேஷ், பயர்நத்தம் ஊராட்சி தலைவர் சாந்தா குப்புசாமி, செயலாளர் குணசேகரன் மற்றும் மாவட்ட அதிகாரிகள், தாலுகா அதிகாரிகள் உடன் இருந்தனர். ஹரிச்சந்திரா எடிட்டர், மாநில செய்தியாளர் ராஜீவ்காந்தி. ஹரிச்சந்திரா உரிமையாளர் தர்மலிங்கம். சுற்றுலாத்துறை அமைச்சர் சேலத்தில் இருந்தார். அவருக்கு உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இங்கே நம்ம அரூர் பாப்பிரெட்டி பகுதியெல்லாம் எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ, எங்கெல்லாம் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை உடனடியாக போய் பார்க்கணும்னு சொல்லி நம்ம சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தானே தெரிவிச்சிட்டாங்க. எல்லாரும் பணத்துக்கு போயிடணும். அதன் அடிப்படையில் நம்ம அமைச்சர் சேலத்துலேருந்து கிளம்பி இன்னைக்கு உங்கள் எல்லா இடங்களையும் பார்த்துருக்காங்க. இப்போ நாங்கள் காலையில் எந்த அளவில் இருக்கணும், எங்கெல்லாம் பாதிப்பு இருக்குன்னு பார்த்தாங்களா, எல்லா வீடியோ பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு இப்போ கணக்கெடுக்கிறோம். எந்த வீடெல்லாம் சின்ன சின்ன ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை வீடுகள் பழுது பார்த்தங்கிற ஒரு திட்டம் இருக்கு. அதில் சரி பண்ணிடலாம். இல்லை வீடு ரொம்பவே மோசமாக இருக்கு, ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வேற மாற்று இடத்துக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கோ வேற யாராவது வீட்டுக்கோ கொஞ்சம் காலம் போய் இருந்தீங்கன்னா நம்ம கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு திட்டம் இருக்கு. ஸோ கலைஞர் கனவு இல்லம்ங்கிற திட்டத்தில் 3,60,000 அந்த தொகையில் நம்ம அந்த வீடை புதுசாகவே இப்போ பட்டா நடத்துறதுனால எல்லா வீடும் இருக்கு. இப்போ பட்டா நடத்துல எல்லா வீடும் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அதை முழுசாக இடிச்சுட்டு கலைஞர் கனவு இல்லம்னா நம்ம வீடு கட்டி கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போ உங்களுக்கு தற்காலிகமாக இந்த ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம். அரிசி பருப்பு தானே அதை கொடுத்துருக்கோம். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின்படி அரிசி பருப்புனா இந்த விளைக்கால நிவாரணம் கொடுக்குறோம். முழுமையாக அந்த வீட்டுக்கு எல்லா சர்வே பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் காலம் போய் யாராவது சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தீங்கன்னா இடிச்சுட்டு அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு கணக்கு எடுத்துக்கிறோம். சரிங்களா? எல்லாத்துக்கும் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறத மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவு. அதன் அடிப்படையில் இப்போ நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சரும் கிளம்பி வர்றாங்க. அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் எங்கெல்லாம் மோசமாக இருக்கோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு வர்றாங்க. 3 மணிக்கு ஃப்ளைட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் நாங்கள் போய் கூப்பிடணும். அதனால் கண்டிப்பாக நாங்கள் போனாலும் எல்லா ஆஃபீஸரும் இருந்து பார்ப்பாங்க. சரிங்களா? நன்றி சார். இந்த மாதிரி 10-15 இடம் இருக்குது. எல்லா இடத்துக்கும் போக முடியாது. கலைஞர் ஆஃபீஸர் வருவாங்க, பார்ப்பாங்க. போயிருங்க. ஒரு பேர் தான் Vale.
பின்னுக்கா